ஜெர்மனியில் வேலை செய்யும் அல்லது கல்வி கற்கும் அகதிகள் ஜெர்மனியில் தங்க அனுமதிக்கும் புதிய சட்டத்தை கூட்டாட்சி கவுன்சில் விரும்புகிறது. அகதிகள் பணியிடத்தில் சேர உதவுவதும் திறமையான தொழிலாளர்களின் பற்றாக்குறையை குறைப்பதும் இந்த திட்டத்தின் நோக்கமாகும். நன்கு ஒருங்கிணைந்த மற்றும் நிலையான வேலைகளை கொண்டவர்கள் நாட்டில் தங்க அனுமதிக்கப்பட வேண்டும் என ஒருங்கிணைப்பு அமைச்சர் அமினாட்டா டூர் தெரிவித்துள்ளார். இந்த முடிவு மத்திய அரசாங்கம் விரைவாக செயல்பட வேண்டும் என்ற செய்தியை அவர்களுக்கு அனுப்புவதாக அவர் தெரிவித்தார். ஜெர்மனியில் தங்கியிருக்கும் அகதிகள் ஜெர்மனியில் குறைந்தது 3 ஆண்டுகள் வசிக்க வேண்டும் மற்றும் குறைந்தது 1 வருடம் சமூக பாதுகாப்பை வழங்கும் வேலையில் பணியாற்ற வேண்டும் என திட்டம் கூறுகிறது. அவர்கள் தங்களது அடையாளத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதோடு அவர்களின் சமூகத்துடனான ஒருங்கிணைப்பை நிரூபிக்க வேண்டும். மேலும் அவர்கள் மீது எந்த ஒரு குற்றப்பதிவும் இருக்கக்கூடாது. இந்நிலையில் ஜெர்மனிக்கு அதிக திறமையான தொழிலாளர்கள் தேவை என அமினாட்டா டூர் தெரிவித்துள்ளார். ஜெர்மன் தொழில் மற்றும் வர்த்தக சபையின் கூற்றுப்படி எதிர்காலத்தில் பல வேலைகள் வெற்றிடமாக மாறலாம். வேலை செய்யும் அகதிகளை தங்க அனுமதிப்பது இந்த சிக்கலை தீர்க்க உதவும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டது.